வானம் கீழே விழுந்திருச்சு. கதை. ஒரு காட்டில் ஒரு முயல் அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. அப்போது மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே விழுந்தது. டப் என்ற பெரிய சத்தம் கேட்டதும் முயல் பயந்து நடுங்கியது. ஐயோ, வானமே கீழே விழுந்திருச்சு என்று நினைத்து கொண்டு உயிரை காக்க ஓட ஆரம்பித்தது. ஓடிக்கொண்டிருக்கும் முயலை பார்த்த மான், நரி, கரடி போன்ற விலங்குகள், ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுற என்று கேட்டன. முயல் பதிலளித்தது, வானம் கீழே விழுந்திருச்சு. அதை கேட்டவுடன் மற்ற விலங்குகளும் உண்மை தெரியாமலே பயந்து முயலோடு சேர்ந்து ஓடின. சிறிது நேரத்தில் இந்த செய்தி சிங்கத்திற்கும் சென்றது. சிங்கம் அமைதியாக, எல்லாரும் நின்னுங்க, உண்மை என்னன்னு பார்த்துக்கலாம் என்று கூறியது. பின் சிங்கம் முயலை அந்த இடத்துக்கே அழைத்துச் சென்றது. அங்கே வானம் சரியாகவே இருந்தது. கீழே விழுந்தது ஒரு பழம் தான் என்று தெரிந்தது. அப்போது சிங்கம் சொன்னது, உண்மை தெரியாம பயப்படக் கூடாது, கேள்வி கேட்டு சரிபார்க்கணும். எல்லா விலங்குகளும் தங்களின் தவறை உணர்ந்து சிரித்துக்கொண்டே திரும்பின. குழந்தைகளே, இக்கதையிலிருந்து விளங்கிக்கொள்ள வேண்டியது, வதந்திகளை நம்பாதே, உண்மையை சரிபார்த்த பிறகே முடிவு எடு. பயம் அறிவில்லாத இடத்தில் பிறக்கிறது.